வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை மறுநாள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சையில் இன்று மத்திய குழு ஆய்வு செய்ய இருந்த நிலையில் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. நாளை முதல் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை பகுதிகளில் ஆய்வு செய்ய மத்திய குழு திட்டம். அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தோவாளை சண்முகா நகர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ளம். வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. ஆந்திர மாநிலம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து கூடுதல் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 4 தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 15வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000க்கு விற்பனை. 1 கிராம் 11,500க்கு விற்கப்படுகிறது. சென்னை பாரிமுனையில் வழக்கறிஞரை விசிகாவினர் தாக்கிய விவகாரம். தாக்கப்பட்ட வழக்கறிஞர் மற்றும் விசிகாவினருக்கு எஸ்பிளனேடு போலீசார் சம்மன். எடப்பாடி பழனிசாமி தலைமையை விஜய் ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் 1 மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, தவேக கூட்டணி இடையேதான் போட்டி என டிடிவி தினகரன் கருத்து. யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணி உருவாகும் எனவும் சூசகம். இந்த தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தவேக தலைமையில் அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு.
ஆர்ஜேடி காங்கிரஸ் என்றாலே முதலீட்டாளர்கள் ஓடி விடுவார்கள். பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கடும் விமர்சனம். பீகாரில் தற்போது காட்டு ராஜ்யம் நடப்பதாக இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் காட்டம். குற்றம் நடக்காத ஒரு நாள் இருக்கிறதா எனவும் சரமாரி கேள்வி. கடந்த 30 ஆண்டுகளாக பீகார் மக்கள் பாஜக மீதான பயத்தால் லாலுவுக்கும், லாலு மீதான பயத்தால் நிதிஷுக்கும் வாக்களித்ததாக பிரசாந்த் கிஷோர் கருத்து. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நாட்டுக்காக பீகார் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மாணவர்களை திருத்துவதற்காக ஆசிரியர்கள் பிரம்பை கையில் எடுப்பதை குற்றமாக கருத முடியாது. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி கருத்து. டெல்லி சீனா இடையே நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் மீண்டும் நேரடி விமான சேவை. சீனாவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது. சுயமரியாதை கொண்ட நாடும் மக்களும் அழுத்தத்திற்காக எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் எனவும் அதிபர் புதின் திட்டவட்டம். புதிய பொருளாதார தடை விதித்து ரஷ்யா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் தொடுக்கிறார். ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமித்ரி மெத்வதேவ் சாடல். அமெரிக்காவின் தேசிய கடன் 3339 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. ஒவ்வொரு அமெரிக்கரின் தலையிலும் 1 கோடி ரூபாய் கடன் சுமை. குனார் ஆற்றில் அணை கட்டும் நடவடிக்கையில் தலிபான் அரசு தீவிரம். ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் ஆற்றில் தண்ணீரை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. வெளிப்படைத்தன்மைக்கான விதிகளை மெட்டா மற்றும் டிக்டாக் மீறல். ஐரோப்பிய யூனியன் குற்றச்சாட்டு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. இந்தியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் தேர்வு செய்தது. இந்திய அணியில் குல்தீப் யாதவ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோருக்கு வாய்ப்பு. கேரள மாநிலம் ஊட்டுக்குளங்கர பகவதியம்மன் கோயிலில் நடிகர் அஜித் குமார் குடும்பத்துடன் சாமி தரிசனம். அஜித் தனது மார்பின் வலது பக்கத்தில் குத்திக் கொண்டுள்ள டாட்டூ இணையத்தில் வைரல்.